அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து வரோம். எங்கள் டீம் பேர் வந்து டோனிட்டானா. நாங்கள் பெரிய மாணவ பள்ளி. இந்த ஊரில் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா எல்லாமே நல்லா பிச்சு, அந்த என்ன சொல்கிறது, பிச்சோட ரிப்போர்ட் வந்து நல்லாவே சூப்பராகவே இருந்துச்சு. பாலு, இவங்களுடைய கோஆர்டினேஷனு ப்ளஸ் ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக பண்ணணுன்ற மாதிரி நினச்சி ஒவ்வொன்றுத்துக்கும் புதுசாக பண்ணியிருக்காங்க. பால் வெரைட்டியில் நிறைய வெரைட்டி காட்டியிருக்காங்க. நல்லா நடத்தியிருக்காங்க. நல்லாவே நடத்தியிருக்காங்க. कबड्डी सर बैट बैट गोल्ड मेडल इंकोटे पर्ले ball boys. Ball boys, clap for them. Hey, clap for them. Best ball boys. கொஞ்சம் போவர் பெஸ்ட் கேஷியர் थैंक यू நைட் பார்ட்டி இருக்கு அவருக்கு சொல்ற ஏதாச்சும் வாய் டோரண்டோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் சாம்பியன் பாய்ஸ் ரஞ்சித் को रो पड़ा ओ कैप्टन बनता
நெக்ஸ்ட் பெஸ்ட் பவுலர் கோவிந்த் வராரு. மேன் ஆஃப் த சீரிஸ் கோவிந்த் வராரு. காமெடி சார் மினி ஹோம் தேட்டர் இருக்காங்க. రివ్యూ అప్పుడే తెలుసు రంజిత్ రావు ఫోటో తీసుకున్నావా? కప్ పెట్టుకుని ఫోటో తీసుకున్నావా? 3 6 కొట్టినదారా వరల్డ్ బెస్ట్ இப்போ பெரிய மணவர்னப்பள்ளி 25 கேட்ட டோர்னமெண்ட்டோட கமிட்டி இருக்காங்க. அப்படியே டோர்னமெண்ட்டோட ஷார்ட் இன்ட்ரோ பார்த்துடலாம். ஆனால் அப்படியே லைனாக பேர் சொல்லுங்கண்ணா. కుమార్ సురేష్ కుమార్ కుమార్ తేజస్ గణపతి సురేష్ సోమసుందరం శేఖర్ అరవింద్ కుమార్ హెచ్పి రామ్ చంద్రు ఆదర్శ్ సెల్వ కుమార్ లిఖిత్ వినాయక లోకేష్ నూతన్ మనోజ్ కార్తిక్ ముని నౌమాన్ అజయ్ పవన్ మహేష్ పుట్టుపల్లి ஓகே, நான் இந்த டோர் நடந்த டேட் அப்படியே சொல்லிடுங்கண்ணா. ஒருத்தர் மட்டும் சொல்லுங்கள். 31st 1 நவம்பர், அக்டோபர், நவம்பர். அக்டோபர் நவம்பர் 1st 2nd. ஓகே, அப்படியே ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சாரி கிரவுண்டோட லொக்கேஷன் சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு. பெரியமனவரனப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக சொல்லிடுங்க. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வேப்பனப்பள்ளி யூனியன் பெரியமனவரனப்பள்ளி வில்லேஜ் அண்ட் போஸ்ட். ஓகே, நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படியே லைனாக ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க. 25,000 முதல் பரிசு. டிஎஸ்ஆர் கருணாகரன் நஞ்சையோட ஊர் தலைவர். அவ்வளோ பேராக தேவையில்ல, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் அப்படியே லைன். 25,000 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் 20,000, தேர்ட் ப்ரைஸ் 15, ஃபோர்த் ப்ரைஸ் 10, ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் செவன்த் வந்து 7,000. ஓகே, என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோண்ணா? 2,000. எத்தனை டீம் என்ட்ரி பண்ணாங்க? 24+1. 28 டீம் என்ட்ரி பண்ணாங்க. நாங்கள் 24 தான் கொடுத்தோம். ஓகே, நான் உங்கள் டோர்னமெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டிஸ் அதான் பெஸ்ட் பேட்ஸ்மேன். அது பெஸ்ட் பேட்ஸ்மேனுக்கு MSW பேட்டும், பெஸ்ட் பவுலருக்கு ஷூ அடிதாஸோட ஷூவும், மேன் ஆஃப் த சீரீஸ்க்கு வந்து ஹோம் தியேட்டர் மூணு ஹோம் வித் ட்ரோஃபீஸோட. ஓகே, எத்தனை வருஷமாக டோர்னமெண்ட் நடத்திட்டு வரீங்க? இல்லை ரொம்ப வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். 6th or 7th இயர். இது பேனரில் 3rd இயர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போட்டிருக்கோம். சரி, ஓகே. 7th or 8th 3rd இயர். சரி, ஓகே. நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளோ நாங்கள் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் ப்ரைஸ் 12,000. ஸ்டார்டிங் 5,000. அதுக்கப்புறம் இதுதான் ஹையஸ்ட் ப்ரைஸா? இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் ப்ரைஸ் வச்சுருக்கீங்க? இதுதான் ஹையஸ்ட் ப்ரைஸ். ஓகே, அவங்க கமிட்டியோட மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் அப்புறம் மேட்சஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். எங்கேயும் வெளியே போய் ஆட மாட்டோம்னா ஒருத்தர் ஹரிஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஊரில் கிரிக்கெட், வாலிபால் எல்லாத்துக்கும் அவர் தான் முக்கிய காரணம். அவரால் தான் நாங்கள் கொஞ்சம் வளர்ந்து வந்தோம். பட் அவர் இப்போ இல்லை. அவர் இல்லாததுக்கு கொஞ்சம் எல்லாரும் ஸ்டாப் ஆகிட்டு வந்தோம். வெளியே போய் ஆறுதா இருந்தாலும் சரி. இல்லைனா இறந்துட்டாரா? இப்போ இறந்துட்டார் ஹரிஷ்ன்ட்டு. அதனால தான் டிஎன் ஹரி பிளட்ஸ்ன்ட்டு வச்சிருக்கோம். அவர் இருந்திருந்தா கொஞ்சம் இன்னும் நல்லா வெளியே போயிட்டு வெளியே ஆடி இருப்போம். பப்ளிசிட்டி நல்லா கிடைச்சிருக்கும். அவர் இல்லாத ஊருக்கு வாலிபால் ஃபேமஸ்னா அவர்னால தான். ஊருக்கு மட்டும் இல்லை, அவர் தான் ஃபேமஸ். ஏதாவது ஷேர் பண்ணி நினைக்கிறீங்களா கமிட்டி சார்வா? வாலிபால் ஆடிட்டு இருக்கும்போது எங்களை பார்த்து கொஞ்சம் பயப்பட்டு இருப்பாங்க. பக்கத்தூர் வேப்பனப்பள்ளி யூனியன்ல மணவாரணப்பள்ளி, பெரிய மணவாரணப்பள்ளி சொன்னாலே கொஞ்சம் எல்லாரும் பயப்படுவாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து வாலிபால் ஆடுவாங்க. 2008 அப்ப வந்து. ஸோ அப்போ இந்த ஊருக்கு கிரிக்கெட் ஃபேமஸ் இல்லை, வாலிபால் தான் ஃபேமஸ்? வாலிபால் தான், அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட். ஓகே, ஓகே. உங்கள் டீமோட சீனியர் பிளேயர்ஸ் அப்படியே யாரான்னு சொல்லிடுங்க. அந்த ஊரோட சீனியர் பிளேயர்ஸ் அப்புறம் டீமோட சீனியர் பிளேயர்ஸ் யாராவது சொல்லுங்கள். சோமுக்கில் இருக்கு சங்கரன் ஐயர் ஒருத்தர், அப்புறம் சாயும், அப்புறம் அப்புறம் தினேஷ்ன்ற ஒருத்தர். இங்கே இருக்காங்களா? இங்கே இருக்காங்க சொல்லுங்கள். இங்கே இருக்க சீனியர் பிளேயர்ஸ் சொல்லுங்கள். திப்பண்ணா பெயிண்ட் வாலிபால் பிளேயர். தற்போதைய சேகர் அண்ணா அவர் முன்னாள் வாலிபால் கிரிக்கெட் பிளேயர் கேப்டன் அவர். ஓகே, நான் சீனியர் பிளேயர்ஸ் இப்போ வந்து வளர்ந்துட்டு வர யங் ஜெனரேஷனுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லைண்ணா, இதே வந்து கடைசி வரைக்கும் இப்போ வாலிபால் கிரிக்கெட் எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதை விட்டு அடுத்தது இதுவும் இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபோர்ஸ் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் எல்லாம் சப்போர்ட் பண்ணிடுறோம். யங் ஜெனரேஷன் இப்போ வளர்ந்துட்டு வர யங் ஜெனரேஷனுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சின்ன பசங்க இருக்காங்கல்ல, இப்போ அவங்களுக்கு நீங்கள் கம்பி சார் எங்களை பார்த்து இவங்க கற்றுக்கினாங்க, அவங்கள பார்த்து அவங்க கற்றுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கணும்.
அதுதான் எங்க முன்னுரிமை. எதுனா ஸ்போர்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியா நடத்துக்கணும், அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. நான் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பொறுமையாக செய்யணும், 4 பேர்கிட்ட கூடி உட்காந்து பேசி தான் செய்யணும். எடுத்தவொடனே முடிவு எதுவுமே எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எங்கள் ஊரில் யாருமே எடுக்க மாட்டாங்க. எல்லாம் வந்து மிங்கிளாகி பேசி கமிட்டி சார்பாக இருந்தாலும் சரி, ஊர் பெரியவங்க கிட்ட இருந்தாலும் சரி, எல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணி தான் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாலும் நடத்துவாங்க. அந்த மாதிரி யங் ஜென்ரேஷன்ஸும் வரணும். ஓகேண்ணா. இப்போ இருக்கிற ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்ண்ணா. விளையாடணும், எல்லா பசங்களும் விளையாடணும். சும்மா அங்கே இங்கே ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அவங்க பேரெல்லாம் ரீச் ஆகலாம். ஏன்னா ஊரையும் நல்லா ரீச் பண்ணலாம். நெட்ராஜன் எடுத்துகிட்டா அவர் வில்லேஜ் பிளேயர் தான், அவர் ரொம்ப நல்லா பெரிய லெவலில் ரீச் ஆகும். அதே மாதிரி எல்லாமே நல்லா இப்போ நாங்கள் விளையாடுறோம், நான் கூட வந்து விளையாடினா நான் 100% எல்லாமே ரீச் ஆகணும் பெரிய லெவலில். அதுக்குமே டேலண்ட் இருக்குது. இந்த டேலண்ட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், அவ்வளோதாண்ணா. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அருண் ப்ளஸ் முனியப்பா 2 பேருமே நல்ல பெஸ்ட் பிளேயர்ஸ் தான். அவர் வந்து மினி ஐபிஎல்ல, அருண்குமார் வந்து மினி ஐபிஎல்ல வந்து செலக்ட் ஆகியிருக்காரு. அது எங்கள் ஊருக்கு பெருமை தான். ஓகே, எங்கள் செம்பரசனா பள்ளியா? உங்கள் ஊரோட ஃபேமஸ் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதை ஏதாவது சொல்லுங்கள். எருதுகட்டு திருவிழானா ஃபேமஸ்னா அது எங்கள் ஊரில் மிகவும் சிறப்பாக நடக்கணும், பயங்கரமா. ஓகே ஓகேண்ணா. ஸோ உங்கள் கமிட்டி சார்பாக மற்ற கமிட்டிக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க கிரிக்கெட்டில்? டைமுக்கு போயிடுங்கண்ணா டீம்ஸு. டைம் சொன்ன டைமுக்கு மட்டும் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள். ஆனால் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட்ண்ணா. நம்ம எவ்வளோ இருக்கிறதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குண்ணா, அந்த ரெஸ்பெக்டை ஃபாலோ பண்ணணும். டைம் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் வேணும். நெக்ஸ்ட்டு வந்து த்ரோ செக் கமிட்டி தான். செக்கிங்லாம் அலோட் பண்ணக்கூடாது தான். இப்போ வளர்ந்த வர வீரர்களுக்கு அவங்க ஒரு முன்னோக்கமாக இருக்கணும். செக்கை யாருமே அடிக்கக்கூடாது. இன்னொன்று சொல்லணும்னா, நம்ம எவ்வளவோ செலவு பண்ணி வைக்கிறோம். அதுவும் இல்லாமல் ஒரு அணி வச்சா இன்னும் நல்லது. வளர்ந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஊரில் நல்லா ஆடுற பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் சான்ஸ் கிடைக்காம வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து ஆட வைப்பாங்க. அதனால இன்னும் ஒரு அணி அந்த மாதிரி டோர்னமெண்ட் வச்சா இன்னும் நல்லா இருக்கும், பசங்களுக்கும் தெரியும். ஒரு அணி நல்லா இருக்கும். இப்போ என்ன ரொம்ப இந்த சூளகிரி சைட்லாம் ரொம்ப செட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சேலம்லேருந்து பெங்களூர் செட்டிங்கு. அப்போ நாங்கள் எப்போ பசங்களாம் எப்போ இதாவாங்க, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு சொல்ல போனோம்னா, எங்கள் ஊர் பசங்க இன்னைக்கு மட்டும் யாரும் கூப்பிடாம நம்ம வில்லேஜ் பசங்க, நம்ம ஊர் பசங்க, நம்ம ஊர் பசங்களுக்காக முன்னுரிமை கொடுத்ததால நம்ம ஊர் பசங்க மட்டும் ஆடினாங்க, ஜெயிக்கிறோம். அதனால மட்டும் நம்ம ஊர் பசங்க ரொம்ப கிரேட் தான் எல்லாருக்கும் சொல்ல போனால். ஓகேண்ணா, சூப்பர். வேறு ஏதாவது மூமெண்ட் ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா? வேறு ஏதாவது இல்லை. இதான் எங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தன் தான். ஓகே, வாலிபால் இப்போதைக்கு எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது இவனால் தான் கொஞ்சம் முன்னாடி நினைப்பேன். ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணுற வேற ஒன்றும் இல்லை, மிஸ் பண்ணுறேன். ஓகேண்ணா. அண்ணா விட்டு போன இடத்த எல்லாரும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சேனல் சார்பாக சொல்லிக்கிறேண்ணா. தேங்க்யூண்ணா. சேனலை கூட நடிக்கிறேன். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. எப்போ